பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலேயும் அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் காலையில் 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நீங்களும் தினந்தோறும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். மிகுந்த பிரயாசத்தோடு கூட இந்த காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் எல்லாரும் அதை பார்த்து பயனடையும் பொழுதுதான் நாங்கள் படுகிற பிரயாசத்திற்கு எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். எல்லாரும் பார்க்குறாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் என்று. ஆகவே தொடர்ந்து பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலேயும் ஆண்டவரே சோத்தரிக்கிறோம்ப்பா. உங்கள் சமூகத்தில் காத்து இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடப்படுகிற பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம் எல்லாவற்றிலேயும் உம்முடைய ஆண்டவரே சோத்தரிக்கிறோம்ப்பா ஆளுகை கிரியைகள் காணப்பட ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் உடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு காணப்பட உதவி செய்யும். தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் உட்காருவோம். நம்முடைய ஜெபத்தோட்ட ஜெயக்கீதங்களை 90வது பாடல், மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என்னேசையா என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ லார்ட். ஜீசஸ். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே சத்தத்தை உயர்த்தி இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என்னேசையா. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மை அல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கிற நிம்மதியின் கண்மாலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கிற நிம்மதியே கண்மாலையே. எல்லாரும் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். Thank you Lord. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பினால் பொங்குதையா. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உள்ளம் எல்லாம் கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து
தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்மெய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மெய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்ந்து உம் தோளில் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்து தோளில் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா. உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2009 வருஷத்திலே ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 4 முத்திரைகளை குறித்து நான் தொடர்ந்து சபைகளில் பேசினேன். அதில் ஏற்கனவே மங்கின நிற குதிரையை ஸ்தோத்திரிக்கிறோம், 2 பாகமாக ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய யூடியூப் சேனலிலே நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே அந்த 4 முத்திரையிலே வெள்ளை குதிரை என்கிற அந்த குதிரை வஞ்சிக்கிற ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது என்ற வசன விளக்கத்திலே 2 ஞாயிற்றுக்கிழமை நான் பேசினேன். அந்த வெள்ளை குதிரை வஞ்சிக்கிற ஆவி என்கிறதான அந்த செய்தியின் முதல் பாகத்தை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று இப்பொழுது ஒளிபரப்பப்பட இருக்கிறது. அந்த முதல் பாகத்தை கேளுங்கள். வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கும்படிக்கு அந்த செய்திகள் கடைசி காலத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்த செய்தியாக இருக்கும். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள், எச்சரிப்படையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுராஜன் வருவார் எண்ணில்லாடங்கா துணரோடு. என்னை மீட்க இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்க இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். அவர் வருகையை எண்ணிப்பார்க்கும் மக்களுக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எண்ணிப்பார்க்கும் மக்களுக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எண்ணிப்பார்க்கும் மக்களுக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எண்ணிப்பார்க்கும் மக்களுக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளில் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள்.
அந்த வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு கூட கடைசி கால செய்திகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி ஆவியானவரால் நான் ஏவப்பட்டவனாய் நிற்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே செய்திக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்ற பொழுது சபைக்கு கடைசி கால சத்தியங்கள் மிக அவசியம், அது சொல்லப்பட வேண்டும், அது அறிவுறுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு பாரத்தை எனக்கு தந்தது மாத்திரமல்ல, அதற்குரிய வார்த்தைகளையும் தந்து எனக்கு பேசுவதற்கு அதற்குரிய விஷயங்களையும் எனக்கு கொடுத்து உங்களுக்கு முன்பதாக என்னை நிற்க வைத்திருக்கிறார். எப்பவுமே எனக்கு ஆசை இருக்கும், இப்படி இதை சொல்லணும், ஆனா அதற்குரிய வார்த்தைகள் கிடைக்கிற வரைக்கும் நான் பேசுகிறதுக்கு என்னால் முடியாது. என்னை பொறுத்த மட்டிலும் ஒரு தெளிவான வார்த்தை, தெளிவான விஷயங்கள் என் காதுகளிலே கர்த்தர் ஒலிக்க செய்ய வேண்டும். அவர் என்னை உறுதிப்படுத்த வேண்டும். சும்மாங்காட்டியும் எனக்கு சொல்ல தெரியாது. சோத்த நான் பேச்சு திறமை உள்ளவன் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவர் எனக்கு தந்தால்தான் எனக்கு பேச தெரியும். இயற்கையாகவே எனக்கு சோத்திருக்கிறோம் அந்த காரியங்களை பேசுகிறேன். சிலவங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, அவங்க பேசுவாங்க. ஆனால் அப்படி எனக்கு என்னால் முடியாது. சோத்திருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு ஒன்றை சொன்னால்தான் என்னால் அவைகளை சொல்ல முடியும். ஆகவே இந்த நாளில் சபைக்கு கடைசி கால காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆவியானவரால் தூண்டப்பட்டவனாக நான் இருக்கிறேன். சபைக்கு எழுப்புதல் மிக அவசியம். சபை காரியங்களிலே கட்டப்பட வேண்டியது மிக அவசியம். இந்த நாட்களிலே ஏதோ சபை என்பது உங்களுக்கு சின்ன சின்ன அற்புதம் செய்வதற்காக மாத்திரம் இயேசு உங்களை ரட்சிக்கவில்லை. ஆண்டவர்கிட்ட வாங்க உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், ஆண்டவர்கிட்ட வாங்க உங்களுக்கு குழந்தை கொடுப்பாரு, ஆண்டவர்கிட்ட வாங்க உங்களுக்கு கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு, ஆண்டவர்கிட்ட வாங்க உங்க கடன் எல்லாம் அடைப்பாரு, ஆண்டவர்கிட்ட வாங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற சண்டையெல்லாம் எடுப்பாரு, ஆண்டவர்கிட்ட வாங்க அவர் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாரு, ஆண்டவர்கிட்ட வாங்க அவர் உங்களை வாழ வைப்பாரு, ஆண்டவர் தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நீக்குவார்னு சொல்லி நாம் அநேகருக்கு சத்தியத்தை சொல்லி சபைக்கு கொண்டு வருகிறோம். உண்மைதான், இல்லை எந்த விதமான பொய் கிடையாது. அருமையானவர்களே, நாம் பலவிதமான பிரச்சனைகளோடு கூட வந்தோம், பலவிதமான போராட்டங்களோடு கூட வந்தோம், பில்லிசூனியங்களோடு கூட வந்தோம், சமாதானம் இல்லாமல் வந்தோம், சந்தோஷம் இல்லாமல் வந்தோம். கர்த்தர் நம்மை தேடி வந்தார், ரட்சித்தார், எவ்வளவோ விடுதலை கொடுத்திருக்கிறார், எவ்வளவோ மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். ஒருத்தவர் இப்படி சொன்னாங்க, இயேசுநாதர் மாத்திரம் என்னை சந்தித்து என்னை ரட்சிக்கலனா நான் ஒரு பைத்தியக்காரி மாதிரி ஊரூரா சுத்தி இருப்பேன் பாஸ்டர். இன்றைக்கு நான் நன்றாக இருப்பது காரணம் இயேசு எனக்குள் வந்ததால், இயேசு என் வாழ்க்கைக்குள் கடந்து வந்ததால் எனக்குள்ள ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. இன்றைக்கு நான் தெளிவோடு இருக்கிறேன். மற்றவர்களுக்கும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று தெளிவோடு சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று ஏராளமான சாட்சிகள் நமக்கு உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை வைத்து இதற்காக இயேசு உன்னை ரட்சிக்கவில்லை. இதெல்லாம் சும்மா ஆண்டவர் இதெல்லாம் செய்யறதுலாம் உன்னை அவரை நம்புறதுக்காகவும் அவருடைய ஆலயத்தை உறுதியா இருக்கிறதுக்காகவும் இதை செய்யறார், அவ்வளவுதான். இதுதான் இதுக்காக தான் அவர் சிறுதையில ரத்த சிந்தல, இதுக்காக மட்டும்தான் அவர் உன்னை ரட்சித்து சபையில கொண்டு வரல. இதெல்லாம் சும்மா ஒரு மேலோட்டமான காரியம் தான். நீ இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம்னு நம்புறதுக்காக இதை உனக்கு செஞ்சாரு ஒழிய மிக முக்கியமான காரியம் என்னன்னா, இனி வரப்போகிற கடைசி கால அலறல்களுக்கு, கடைசி கால அழிவுக்கு, கடைசி கால சோதரிக்கிறோம் தீமைகளுக்கு, கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு தப்பி பரலோகத்திற்கு செல்லத்தான் இயேசு உன்னையும் என்னை ரட்சித்த சபையை உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அம்மா சும்மா தலைவலிக்காக நீ ஆண்டவர்கிட்ட நினைச்சுக்காத. எந்த நேரம் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை ஆண்டவரேன்னு சொல்லி பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணிட்டு பிரச்சனைக்காகவே ஆலயத்துக்கு வந்து பிறகு பிரச்சனை சரியாயிட்ட உடனே அப்புறம் ஆலயத்துக்கு சரியா வராம, ஜெபத்துக்கு சரியா வராம, இதுக்கு தான் நான் கோயிலுக்கு வந்தேன்னு சொன்னா ஆண்டவர் உன்னை ரட்சித்ததற்காக துக்கப்படுவார். சோத்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அது ஆண்டவருக்கு சாதாரணமானது. அதற்காக மாத்திரம் உன்னை இந்த கோயிலுக்கு அழைக்கல. நாம் பார்க்கிற பூமி, நாம் இருக்கிற இந்த பூமி, நாம் பார்க்கிற வானம் ஒரு நாள் வெந்து அழிய போகிறது. இந்த பூமி நிர்மூலமாக போகிறது. இந்த உலகத்திற்கு ஒரு அழிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த அழிவுக்கு தப்பதான் நம்மை தேவன் ரட்சித்திருக்கிறார். இந்த அழிவுக்கு மற்றவர்களும் தப்ப வேண்டும் என்று சொல்லிதான் ஓடி ஓடி நம்முடைய இளைப்பை பாராமல், நம்முடைய களைப்பை பாராமல் இயேசுவை எப்படியாவது ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நமக்கு எவ்வளவோ பலவீனங்கள் இருந்தாலும் நான் பைத்தியக்காரனை போல ஒவ்வொரு வாரமும் ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் அடைந்த அந்த மகிழ்ச்சியை, நீங்கள் தெரிந்து கொண்ட அந்த சத்தியத்தை நீங்கள்
உங்களுடைய சிரமம் பாராமல் பிறருக்கும் எடுத்து சொல்லுங்கள் என்று நீங்கள் கஷ்டப்பட்டாலும், சும்மா பாஸ்ட் இதையே சொல்லிட்டு இருக்கிறாரேன்னு சொல்லி நீங்கள் நினைத்தாலும், நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு பெரிய அழிவு தேசத்துக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அழிவுக்கு நாம் தப்ப வேண்டும். அந்த அழிவுக்கு ரட்சிக்கப்படாதவன் கணவன் தப்ப வேண்டும். அந்த அழிவுக்கு ரட்சிக்கப்படாதவன் தங்கச்சி தப்ப வேண்டும். இனி வரப்போகிற அழிவுக்கு ரட்சிக்கப்படாதவன் குடும்பம் தப்ப வேண்டுமானால், இனி வரப்போகிற அழிவை குறித்த சத்தியம் உனக்கு தெரிந்தால்தான் ஆத்துமாக்களின் மேல் உங்களுக்கு ஒரு பாரம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மேல ஒரு கரிசனை உண்டாகும் என்பதை நான் சின்னமாய் அறிந்திருக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்து நான் ஊழியக்காரனுடைய பிள்ளையாக கிறிஸ்தவ பின்னணியத்தில் நான் வந்ததினாலே எனக்கு ஆவிக்குரிய காரியங்களை நான் ஒவ்வொரு நாளும் கேட்ட அனுபவங்கள் உண்டு. சிறிய வயதிலிருந்து அருமையானவர்களே, நான் அநேக பிரசங்கங்களை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சில காரியங்கள் எனக்கு மறந்திருக்கலாம், ஆனால் ஒரு சில காரியங்கள் என் இதயத்தை விட்டு மாறாமல் அது என் மனதில் இருக்கிற பல காரியங்கள் உண்டு. என்னுடைய இளமை காலத்திலே, என்னுடைய சிறுபிராயத்தின் காலங்களிலே நான் கேட்ட பிரதானமான செய்திகளில் வருகை குறித்துதான் அந்த என்னுடைய இளமையுள்ள சின்ன பிள்ளைகளுடைய காலங்களில் அந்த செய்தியைத்தான் ஊழியக்காரர்கள் அடிக்கடி பேசுவார்கள். அந்த நாட்களில் பாட்டு எழுதும் போது கூட 5 வரி பாட்டு 5 சரணம் எழுதுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா கடைசி சரணம் வருகை பற்றிய சரணமா தான் முடியும். சோத்திரிக்கிறோம். எந்த பாட்டை எழுதினாலும், குறிப்பாக நீங்க எம்பிஎஸ் சாங்லாம் எடுத்து பாருங்க, இன்னும் சாரோல் நவரோஜுடைய சாங்லாம் எடுத்து பாருங்க, இன்னும் ஜஸ்டின் பிரபாகரன் சாங்லாம் எடுத்து பாருங்க, இந்த பழைய காலத்து ஆட்களுடைய பாடல்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரட்சிப்பை குறித்த ஒரு சரணம், பரிசுத்தத்தை குறித்த ஒரு சரணம், விசுவாசத்தை பற்றி ஒரு சரணம், கடைசியா வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும், வருகைக்கு எதிர்நோக்க வேண்டும் என்று சொல்லிதான் பாடினார்கள். அதை குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள். அதை குறித்து தான் ஜனங்களுக்குள்ளே விதைத்தார்கள். ஆகவே ஜனங்கள் எழுப்புதலாக இருந்தார்கள். ஆனால் இந்த நாட்களே வீடு எப்படி கட்டலாம், புடவை எப்படி உடுத்துறது, எப்படி ஒரு புடவை இருந்தா 5 புடவை எப்படி வாங்குறது, செழிப்படைகிறது எப்படி அது வாங்கலாம், எப்படி அதை கட்டலாம், எப்படி இதை கட்டலாம்னு சொல்லி இன்றைக்கு ஊழியர்களும் திருச்சபைகளும் இன்றைக்கு செழிப்பின் உபதேசத்தை குறித்து சொல்லி, வருகை குறித்தோ, கடைசி கால அலறல்களை குறித்தோ, கடைசி கால எச்சரிப்புகளை குறித்தோ இன்றைக்கு சபைக்கு சொல்லாதபடிக்கு இருப்பது மிகுந்த மனதுக்கு வேதனையா இருக்கிறது. ஆகவே இந்த வாரமும் இனி வரப்போகிற நாட்களிலும் கடைசி கால விஷயங்களை நாம் திருச்சபைக்கு கண்டிப்பாய் சொல்ல வேண்டிய ஒரு அவசியத்தில் நிற்கிறேன். ஏனென்றால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் ரட்சித்ததின் நோக்கமே அவருடைய ராஜ்யத்துக்கு நீ போக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இயேசு உன்னையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். ஆகவே தான் ஊழியம் செய்யுங்கள், காலம் இனி செல்லாது, தேவனுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது, தேவனுக்காக காரியங்களை செய்யுங்கள் என்று வேதம் நமக்கு அடிக்கடி வலியுறுத்தி வருகிறது. சோதரிக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஏதோ ஊழியம் செய்கிறேன், ஏதோ பாடுகிறேன், கை தட்டுகிறேன், ஆலயத்து வருகிறேன், அதோடு என் காரியம் முடிந்து விட்டது என்று சொல்லி நீ போகிறாயானால் கடைசி கால சம்பவங்கள் உனக்கு சரியாய் தெரியவில்லை, கடைசி கால விஷயங்கள் உனக்கு சரியாய் தெரியவில்லை. அதனால் தான் நீ மேற்போக்காய் இருக்கிறாய், அசால்ட்டாக இருக்கிறாய். சோத்திரிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் இன்னும் விளையாட்டுத்தனங்கள் இருக்கிறது. சோத்திரிக்கிறோம். இன்னும் அவர்களுக்கு ஊழியம் செய்கிற அந்த பாரம் இன்னும் வாலிபர்களுக்குள்ளே காணாதது நான் மனவேதனைப்படுகிறேன். நான் வாலிபர்களோடு கூட சேர்ந்து நின்று பேசும்போது சிரித்து பேசுகிறேன். ஆனால் சில வாலிபர்களை குறித்து நான் எண்ணும் போது என் மனதில் அழுகிறேன், என் மனதில் நான் வேதனைப்படுகிறேன். சில காரியங்களை நான் ஃபோர்ஸாக சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் சொல்லினால் அவர்கள் இடறுவார்களோ, ஆலயத்துக்கு வராமல் நின்று விடுவார்களோ என்று சொல்லி வாலிபர்களை கூட சில வேளைகளிலே நான் கடுமையாய் நடந்து கொள்ள முடியாமல் நான் அவர்களுக்காக உள்ளத்தில் அழுகிறவனாய் காணப்படுகிறேன். அதே போல ஒரு சில சகோதரர்களை பார்க்கும்போது ஆவிக்குரிய காரியத்தை மிக எளிதாக சாதாரணமாக அவர்கள் சின்ன சின்ன உலகத்தை இன்றைக்கு முக்கியப்படுத்தி தேவ காரியத்தைக்கு பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லி இன்றைக்கு சபை இவ்வளவு நிர்விசாரமாக இருப்பதற்கு காரணம், இனி வரப்போகிற நாட்களில் என்ன சம்பவிக்க போகிறது என்று, இனி வரப்போகிற ஆபத்தை குறித்து தெரியாததினால்தான் அவர்கள் மிக மெத்தன போக்காய் திருச்சபைக்கு வருவதும் போவதுமா இருக்கிறார்களோ என்கிற எண்ணமும் எனக்குள் உண்டாகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, கடைசி கால காரியங்கள் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே நான் முத்திரைகளை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். செய்தியின் தலைப்பு 4 முத்திரைகள். இந்த 4 முத்திரைகள் என்கிற தலைப்பிலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். சில நேரங்களிலே வெளிப்படுத்தின விசேஷம் படிப்பதற்கு கஷ்டம், சொல்லுவதற்கும் கஷ்டம், விளங்கிக் கொள்வதற்கும் கஷ்டம். ஏனென்றால் அதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் விளங்கிக் கொள்ள முடியாத சில வார்த்தைகள். ஆகவே ஊழியர்கள் அதை எடுத்து பயன்படுத்தாதபடிக்கு ஒரு மேலோட்டமான சத்தியங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு அந்த கருக்களான
விஷயத்தை என்ன என்று சொல்வது? சொன்னால் என்ன உற்சாகம் வரப்போகிறது, அதை சொன்னால் எனக்கும் முடியல, அதை மற்றவர்களுக்கு எப்படி சொல்வது என்று சில நேரங்களில் வெளிப்படுத்துகிற விசேஷங்கள் தியானிக்கப்படாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுகிற சில சத்தியம் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு கடினமாய் தோன்றலாம். ஆகவே நான் சொல்லுகிற வசனத்தை எல்லாம் நீங்கள் திறந்து பாருங்கள், இப்போது குறித்துக் கொள்ளுங்கள், வீட்டிலேயும் போய் அந்த வசனத்தை படியுங்கள், நான் சொல்லுகிற விளக்கத்தை தியானம் பண்ணி பாருங்கள், நீங்களும் சற்று தியானியுங்கள். தியானித்து கடைசி காலத்தில் என்ன நடக்க போகிறது, அதற்கு தப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையும் ஒளிந்து போகாது. இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையும் பொய் அல்ல, இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையும் தவறானது அல்ல, இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையும் அது நடக்காத எழுதப்பட்ட வார்த்தை அல்ல. இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இதுவரைக்கும் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேதத்தில் எழுதப்பட்டது இனி நடக்க போகிறது. கைகளை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஓ ஹல்லேலூயா! ஆகவே இந்த வேதத்தை முதலாவது நம்புங்கள். இந்த வேதத்தை நீங்கள் நம்புவீர்களானால் நான் சொல்ல போகிற விளக்கங்களையும் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த வசனம் நிலையானது என்பதை விசுவாச மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. நிறைய பேருக்கு கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் புரியுது, புல்லுள்ள இடங்களில் மெய்ப்பார் என்று புரிகிறது, தண்ணீரில் கொண்டு போவார் என்பது புரிகிறது. இப்படியே புரிகிற வசனத்தையே திரும்ப திரும்ப படிச்சு புரியாம போன சபையாய் நாம் இருக்கக்கூடாது. சோத்திருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் இந்த முத்திரைகளை குறித்து நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன், கவனிங்கள். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்போது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்று சத்தமாய் சொல்ல கேட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவர் 7 முத்திரைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அவர் உடைக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். சோதரிக்கிறோம். நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நீங்கள் பார்த்தால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோப கலசங்கள் என்று சொல்லி 7 என்று சொல்லி நிறைய காரியங்கள் வேதத்திலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவர் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இது ஒரு சத்துரு அதை உடைக்கிற முத்திரை அல்ல. ஆட்டுக்குட்டியானவரே அந்த முத்திரையை உடைக்கிறதாக அங்கே பத்மோ தீவிலே சோத்திரிக்கிற பசுத்த ஆவியானவரால் யோவானுக்கு தரிசனத்திலே வெளிப்படுத்தப்பட்டது. யோவானுக்கு பத்மோ தீவிலே இனி இந்த உலகத்திலே என்னென்ன சம்பவிக்க போகிறது என்று யோவானுக்கு பத்மோ தீவிலே தரிசனத்திலே அவர் சகலத்தை வெளிப்படுத்தினார். சோதரிக்கிறோம். அந்த வெளிப்படுத்தல்கள் இப்போது நடக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசங்களிலே நாம் ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும் போது இயேசுவின் வருகை மிக சமீபம் என்கிற நிலைமைக்கு இன்றைக்கு இந்திய தேசம், சர்வதேச உலகமும் இன்றைக்கு வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற, உலகத்தின் அழிவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீ மெத்தன போக்காய் இருப்பது நல்லதல்ல, நீ சரியாய் செவியாமல் இருப்பது நல்லதல்ல, நீ ஊழியம் செய்யாமல் இருப்பது நல்லதல்ல, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து கரிசனையற்று இருப்பது நல்லதல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், இந்த சத்தியத்தை நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இந்த உலகம் அழிவுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது உண்மை. விதி வந்து செத்தா அது நரகமாச்சு சொர்க்கமாச்சு இருக்கிற வரைக்கும் அனுபவிப்போம். கண்ணை முடித்தா எவன் பார்க்கிறது அப்படி என்கிற ஒரு மேற்போவது ஒரு உலக சிந்தனையா இல்லாதபடிக்கு, நான் மரித்த பிறகு என் வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்திலே ஒரு உண்மையாய் வாழ்ந்தவர்களுக்கு பரலோகம் என்றும், கர்த்தருக்கு பயப்படாமல் துன்மார்க்கமாக வாழ்ந்தவருக்கு நரகம் என்றும் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்ற அந்த கடைசி கால சத்தியத்தை எவன் ஒருவன் அறிந்து அதை மனதிலே பத்திரப்படுத்தி அதை நினைக்கிறானோ அவன் தான் கர்த்தருக்காக மீதி உள்ள நாட்களில் உண்மையாய் ஊழிய முடியும். கைகளை தட்டி கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, இந்த 7 எக்காலம், 7 கோபக்கலசங்கள், தேவனுடைய கோபக்கலசமே இந்த பூமியில ஊற்றப்பட போகுது. இந்த எக்காலங்கள் ஊதப்பட போகிறது, முத்திரைகள் உடைக்கப்பட போகிறது. இதெல்லாம் எப்ப நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, மணவாட்டி சபை ரகசிய வருகிற எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நடக்கும் காரியங்கள். சோத்திரம். மணவாட்டி சபை, கரைதிரையற்ற மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடைபெற போகிற சம்பவங்கள். அடுத்த 4ஆம் அதிகாரம் 1-2 அங்கே மணவாட்டியை பார்த்து மணவாளன் சொல்லுகிறார், இங்கே நீ ஏறி வா என்று அங்கே ஆயத்தமாயிருக்கிற மணவாட்டியை மணவாளன் அழைத்து தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிறதை வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆக ஒரு மணவாட்டி மணவாளத்திலே சேர்ந்து கொள்ளப்பட்ட பிறகுதான் 6ஆம் அதிகாரம்
அதிகாரத்தில் இருந்து உபத்திரவங்கள் ஆரம்பிக்கப்படுவதை பார்க்கிறோம். சகோதரா, சகோதரி, நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை போல உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறவர்கள் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் தொண்டை தண்ணி வத்த கத்துகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஏன் ஊழியம் செய், அதை செய் என்று ஒவ்வொரு பாரப்படுத்துகிறோம். அந்த ஊழியம் செய், சின்ன பிள்ளைகளை ஊழியத்தை செஞ்சியா, அந்த ஊழியத்தை செஞ்சியா, சுத்தமா இருக்கிறியா, விசுவாசமா இருக்கிறியா, உண்மையா இருக்கிறியா, ஏன் திரும்ப திரும்ப இப்படியே நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏதோ இந்த ஊர் உலகத்திலே வாழ்ந்து முடிகிறதுக்காக அல்ல. அருமையானவர்களே, நாம் கைவேலை இல்லாத தங்கத்தினால கர்த்தர் நமக்கு என்று ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு நாம் போய் சேர வேண்டும் என்பதற்கு தேவன் சபையை தகுதிப்படுத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். மனவாட்டி சபை என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கரை திரையற்ற பரிசுத்த மனவாட்டியாக, அருமையாலே உலகத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை வேறு பிரிச்சு அப்படி இருக்கிறாங்க பாருங்க ஒரு கூட்டம். அந்த கூட்டம் தான் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. சோதரிக்கிறோம். இயேசு சீக்கிரமா வரப்போறார். அவர் வந்து என்ன செய்ய போறாரு? தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்ய போறாரு? அழைச்சிட்டு வர போறார். கொஞ்சம் எல்லாரும் கவனிக்கணும். இயேசு முதல்ல ரகசியமா வருவார், அதுக்கப்புறம் பகிரங்கமா வருவார். எல்லாரும் சொல்லுங்கள். முதலாவது வருகை ரகசிய வருகை சொல்லுங்க. இரண்டாவது வருகை பகிரங்க வருகை. சரி, அவர் இயேசு கிறிஸ்து இப்போ இரண்டாவது வருகை தான் சொல்றோம். ஆனா அந்த இரண்டாவது வருகையில ரெண்டு டிவிஷன் இருக்கு. அதுதான் இப்படி சொல்றேன். இயேசு முதல்ல பாலகனா வந்து அவர் மனுஷனா வந்து ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டார். சோதரிக்கிறோம். நான் எப்படி போனோம் அப்படியே திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அது அவருடைய முதல் வருகை. ஆனா இரண்டாவது வருகையில ரெண்டு விதம் இருக்கும். அது எப்படி இருக்கும்? ஒன்று ரகசியமா வருவார், இன்னொன்று பகிரங்கமா வருவார். இப்ப நம்ம பகிரங்க வருகையை நம்ம சிந்திக்கல. முதலாவது ரகசிய வருகையில அவர் வருவார். எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். இயேசு வானத்திலிருந்து ஆகாய மறைக்கும் வருவார். எல்லாரும் சொல்லுங்க. இயேசு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவருடைய மனவாட்டி சபை இந்த பூமியிலிருந்து ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. இயேசு வானத்திலிருந்து இறங்கி மத்திய ஆகாயம் வரைக்கும் வருவார். பூமிக்கு வர மாட்டார். ரகசிய வருகை கவனிக்கணும். அவர் வானத்திலிருந்து மத்திய ஆகாயம் வரைக்கும் வருவார். சோத்தரிக்கிறோம். ஆனால் உயிரோடு கூட இருக்கிற நாமும் பிறகு மரித்தவர்களும் அவரை எதிர்கொண்டு ஆகாயத்திலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். புரியுதுங்களா? இயேசு வானத்திலிருந்து ஆகாயம் வரைக்கும் வருவார். மத்திய ஆகாயம் வரைக்கும் அவர் அங்கிருந்து இறங்கி வருவார். நம்ம இங்கிருந்து இறங்கி வருவோம். அப்ப இயேசுவும் நாம எங்க சந்திப்போம்? மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திப்போம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் மத்திய ஆகாயத்தை சந்திக்கும் போது கீழே என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணுமா? எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. படுத்துட்டு இருப்பாங்க. வேதம் சொல்ல 2 பேர் படுத்துட்டு இருப்பாங்கன்னா அதில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா ஒருத்தவன் என்ன செஞ்சிருவானா? போயிடுவானா? இன்னொருத்தவன் கைவிடப்படுவான். 2 பேர் எந்திரம் அடைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருவர் கைவிடப்படுவார்கள். 2 பேர் வயல்வெளியில வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஒருவேளை அது சாயங்காலமா இருக்கலாம், அது காலை நேரமா இருக்கலாம், அது சேவல் பூ நேரமா இருக்கலாம், அது எவ்வேளையா இருக்கலாம். இயேசு நிச்சயமாய் வரப்போகிறார். அப்போ அவர் வந்த உடனே நம்ம ரகசியமா என்ன செஞ்சிடுவோம்? போயிடுவோம். போன உடனே அருமையான தேவனுடைய பிள்ளைல, நீங்க என்னதான் காஸ்ட்லியான ட்ரெஸ் உடுத்திட்டு நீங்க வெளியே போறீங்க, நல்ல ட்ரெஸ் உடுத்திட்டு போறீங்க, நீங்க தான் போவீங்க. ட்ரெஸ் எல்லாம் இங்கே தான் நடக்கும். பாஸ்டர் அப்புறம் எப்படி அப்படி போயிடுவோமான்னு நினைக்காதீங்க. சோத்திரம். என்னோட வேதம் சொல்லுது, மாம்சமும் ரத்தமும் பரலோகத்தை சுதந்திரிக்க மாட்டார். சோத்தரிக்கிறோம். ஏனென்றால் மண்ணுக்குரிய சாயல் வேறு, விண்ணுக்குரிய சாயல் வேறு. நாம் இந்த மண்ணின் சாயலை இங்கே விட்டு அங்க விண்ணவர் சாயலோடு நாம் எழுந்து போக போறோம். கைகளை சோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு நகை போட்டிருந்தாலும் சரி, அத்தனை நகை இங்கே தான் இருக்கும். நீங்க என்ன ட்ரெஸ் வாங்கி வச்சிருந்தாலும் சரி, அந்த ட்ரெஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கே பல வெளிநாடுகள்லாம் இன்னைக்கு சில பணியெல்லாம் வந்துருச்சான். கர்த்தருடைய வருகை, சில பணியெல்லாம் எழுதியிருப்பாங்களாம். கர்த்தருடைய வருகை வந்தால் பணியன் இருக்கும், பணியன் உள்ள இருக்கிற ஆள் இருக்க மாட்டான்னு எழுதி வச்சுக்கலாம். சோதரி எப்படிங்க? பணியன் இருக்கும், ஆனா பணியனுக்குள்ள இருக்கிற ஆளு இருக்க மாட்டான். கர்த்தர் வருகை வந்தால் இந்த பணியன் இங்கே இருக்கும், அதற்குள்ள இருக்கிற ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவார். எத்தனை பேரு இல்ல புடவையோட தான் நான் போறேன்னு சொல்ல போறீங்களோ? போக முடியாது. சோத்திர ஒருத்தர் சொன்னார், என் பொண்டாட்டி முந்தானி பிடிச்சிருப்போம், முந்தானியே போகாத போது நீ எப்படி போற? சோத்திரிக்கிறோம். அல்ல, உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் போகாது. யாரெல்லாம் உண்மையா அவருக்கு ஜீவிச்சு நடந்தாங்களோ அவர்கள் தேவ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கைகளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, அதுக்காக தான்
நாங்க மற்றவங்க சும்மா இருந்தாங்க, நம்ம ஓடி ஓடி சொல்றோம், சோத்தரிக்கிறோம். தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. சாகர வரைக்கும் நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஏனென்றால் அவருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. அல்லேலூயா, சோத்தரிக்கிறோம். அப்போ இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் இப்போது நான் சொல்லுகிற விஷயங்கள் நடைபெறப் போகிறது. சோத்தரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உலகத்திலே அந்திக்கிறிஸ்து என்கிறவன் இந்த உலகத்திலே அறிமுகமாவான். சோத்தரிக்கிறோம். அருமையானே, அவன் இந்த உலகத்திலே 7 வருஷம் அவனுடைய காலம் மகா உபத்திரவ காலமாக இருக்கும். வேதம் அதை குறித்து சொல்கிறது. பூமிக்கு அது உபத்திரவ காலமாகவும், யாக்கோப்புக்கு அது இக்கட்டு காலமாகவும், அது சோத்தரிக்கிறோம் எல்லா ஜனத்துக்கும் அது மகா உபத்திரவத்தின் காலமாகவும் அது காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. சோத்தரிக்கிறோம். இதுவரைக்கும் பூமி சந்தித்திராத உபத்திரவத்தை அந்நாளில் இந்த பூமி சந்திக்க போகிறது. அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம், இஸ்ரவேலுக்கு அது மகா உபத்திரவ காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே உலகத்தில் ஒரு பெரிய உபத்திரவம் மிக சீக்கிரமாய் அது விரைந்து கொண்டிருக்கிறது. சோத்தரிக்கிறோம். அப்ப இதற்குள்ளாக ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பு இப்பயே தயாராகின்னு. சோத்தரிக்கிறோம். ஏசு எப்ப வருவாரே தெரியாது. இப்ப கூட நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் கூட ரகசியமா வரலாம். அவர் வந்தா யாரு அவர் அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதா. சோத்திரம். ஐயோ, அந்த மைக் 5000 ரூபாய் கொடுத்து வாங்கினே, இத்தையும் தூக்கிட்டு போக முடியாது. அப்படியே தான் ஆள் தான் போகணும். சோத்தரிக்கிறோம். அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டியதா. சோத்தரிக்கிறோம். நிறைய பேரு இந்த சத்தியம் தெரியாததான் அத்தை வாங்கு, இத்த வாங்கு, இத்த கட்டு, அத்தை ஏத்து, இத்த உயர்த்துன்றாங்க. நிறைய பேர் கடைசி கால சத்தியம் நிறைய பேருக்கு தெரியல. சோத்தரிக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அந்தி கிறிஸ்துவின் காலம் மிக கொடூரமான காலம். சீக்கிரமாய் வரப்போவர். அவருடைய பிள்ளைகளை ரகசியமா கொண்டு போக போறார். அருமையானவர்களே, உண்மையா கர்த்தரை சேவிக்காதவர்கள் கைவிடப்படுவாங்க. புத்தி இல்லாத கன்னிகைகள் கைவிடப்படுவாங்க. தீவெட்டிகள் எரியாதவர்கள் கைவிடப்படுவாங்க. அருமையான விசுவாசம் பூமியிலே நான் கடைசி நாட்கள் விசுவாசத்தை காண்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறாரே. விசுவாசம் இல்லாதவர்கள் எல்லாரும் கைவிடப்படுவார்கள். அவபக்தியாய் வாழ்ந்தவர்கள் கைவிடப்படுவார்கள். நொண்டி நொண்டி வாழ்ந்தவர்கள் எல்லாம் கைவிடப்படுவார்கள். குந்தி குந்தி நடந்தவர்கள் கைவிடப்படுவார்கள். அசுத்தாவி பெறாதவர்கள் கைவிடப்படுவார்கள். முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் கைவிடப்படுவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ சபைக்கு சும்மா பார்வையாளராய் வந்து சபையினுடைய எந்த விஷயத்திலும் ரட்சிப்பிலேயோ அபிஷேகத்திலேயோ உள்ளுக்குள்ள வராம வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்துவிட்டு போகிறவர்கள் கைவிடப்படுவார்கள். அருமையானவர்களே, கைவிடப்படுதல் என்பது கொடூரமானது. கைவிடப்படுதல் என்பது அது வேதனையானது. ஏனென்றால் நீ கைவிடப்பட்டு விட்டவுடனே உடனே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வெளிப்படும். அருமையானவர்களே, அவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் எடுத்துக்கொண்ட மறுவினாடியே இந்த உலகத்திலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி தோன்றும். அருமையானவர்களே, அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே நீ எவ்வளவுதான் அழுதாலும், நீ எவ்வளவுதான் வேதனைப்பட்டாலும் அவன் கைக்கு நீ தப்பவே முடியாது. ஆகவே தான் நாங்கள் அழுது பேசுகிறோம். அதனால் தான் நாங்கள் குரல் உயர்த்தி பேசுகிறோம். அதனால் தான் நாங்கள் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சபையே, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நீ ஆயத்தப்பட வேண்டும். ஒரு ஊழியர் இப்படி சொன்னார், என் தலையை என் தலையணையில் வைக்கிற போதெல்லாம் இன்று ஒருவேளை இயேசு வந்தால் வந்து விடுவார் என்கிற எண்ணம் இல்லாமல் என் தலையை என் தலையணையில் ஒரு நாள் கூட நான் வைத்ததே இல்லை. ஒவ்வொரு நாளும் இயேசு வந்து விடுவாரோ என்று நான் நிதானித்து வாழ்கிறேன் என்று ஒரு ஊழியர் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க வரப்போகிறார். எந்த மனுஷனையும் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். உன் எண்ணங்களை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். உன் செயலை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். உன் வார்த்தையை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். நீ பேசினது நன்மையானாலும் தீமையானாலும் அதை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். வேதத்தில் இருக்கிற தீர்ப்பை அவர் நிறைவேற்ற வரப்போகிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை அவர் நிறைவேற்ற வரப்போகிறார். இந்த வேதத்தில் என்னென்ன நியாய தீர்ப்புகள் எழுதப்பட்டிருக்கின்றனவோ அந்தந்த நியாய தீர்ப்புகளை செய்யும்படி மனுஷகுமாரனாகிய இயேசு அவர் வரப்போகிறார். அவர் பிரபுக்களை நியாயம் தீர்ப்பார், ராஜாக்களை நியாயம் தீர்ப்பார், பிரபுக்களை நியாயம் தீர்ப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, எந்த மனுஷனையும் அவருக்கு நியாயம் தீர்க்க அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஜனத்திற்கு நரகத்தின் ருசி தெரியாததினாலே நரகத்தை குறித்து பயம் இல்லாமல் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பை குறித்த ஒரு அறிவு இல்லாததினாலே நியாய தீர்ப்பை குறித்து பயம் இல்லாத இருக்கிறார்கள். ஒரு ஊழியர் இப்படி சொன்னார், ஐயா ஏசப்பா, என் சபைக்கு நான் எவ்வளவோ சத்தியத்தை சொல்லிவிட்டேன், எவ்வளவோ வார்த்தையை சொல்லிவிட்டேன். ஆனால் என் சபை மக்கள் ஊழியம் செய்வதில்லை
பாடுவதிலேயோ ஜெபிப்பதிலேயோ கர்த்தருக்காக ஒரு காரியத்திலே செய்வதிலேயோ என்ற விசுவாசிகள் பின்னுக்கு இருக்கிறார்கள். ஆவிக்குரிய காரியத்துக்கு முன் வரமாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். சோம்பலாய் வருகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகளாய் இருக்கிறார்கள். ஆவி இல்லாமல் அனல் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் இன்னும் என்ன செய்வது? என் சபைக்கு நான் இன்னும் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வது தெரியவில்லையே. ஆண்டவரே, ஒரே ஒரு முறை எங்களுக்கு நரகத்தின் மேல் மேடை அமைத்து தாங்க, அதன் மேல் என் சபை மக்களை உட்கார வைத்து ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று எனக்கு ஆசை. ஏனென்றால் நரகத்தில் இருக்கிற அலறல் சத்தத்தை என் ஜனங்கள் கேட்டாகிலும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்க மாட்டார்களா? ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு நரகத்தை குறித்த ஒரு தரிசனத்தை தாரும், பாதாளத்தை குறித்த ஒரு தரிசனத்தை தாரும். ஆண்டவரே, நரகத்தில் இருக்கிற அலறுகளை என் ஜனங்கள் கேட்பதனால் அப்பாயாவது உம்மை தேடி வருவார்களே என்று சொல்லி ஆண்டவரே காரியங்களை செய்ய அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் ஆண்டவர் தாமே நம்முடைய திருச்சபையின் மேல் அப்படிப்பட்டதான ஒரு பய உணர்வை கட்டளையிடுவாராக. கைகளை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய நியாய தீர்ப்பு அவர் இன்னைக்கு அவர் கிருபை உள்ளவர். இன்னைக்கு இயேசுவே என்ன ரட்சியும்னா இன்னைக்கு ரட்சிப்பார். ஆனால் அவர் நியாயாதிபதியாய் வரும்பொழுது அருமையானவர்களே, அவரை பார்த்து ஒன்றும் கேட்க முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்ட பிறகு அந்தி கிறிஸ்து வருவான். இப்போ என்னுடைய விஷயம் என்னன்னா, இப்போ நான் சொல்ல போற சத்தியம் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகைக்கு அப்புறம் தான் நடக்க போகுது. பாஸ்டர், நம்ம தான் ரகசிய வருகையில போயிட போறோமே, அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவத்தை பத்தி நமக்கு என்ன கவலை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அருமையானவர்களே, உங்கள் விசுவாசத்தை நான் கனம் பண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே நம்ம போயிடணும். அப்படி போய்தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆகவே போகாட்டா என்ன நடக்கும் எச்சரிப்பு இன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டாதான் இன்னும் நாம் ஜாக்கிரதை அடைய முடியும் அல்லவா? இன்னும் நாம் உற்சாராக முடியும் அல்லவா? இன்னும் நாம் தகுதி அடைய முடியும் அல்லவா? இன்னும் நாம் தேவனுக்காக எதையாவது செய்ய முடியும் அல்லவா? ஆகவே தான் அந்த ரகசிய வருகைக்கு பின்னாக நடக்கிற காரியம் என்ன? அந்த சத்தியம் உனக்கு தெரிந்திருந்தால்தான், அந்த சத்தியம் உனக்கு புரிந்திருந்தால்தான் அந்த சத்தியம் உன்னை தேவ பாதைக்கு நேராய் உன்னை நடத்தும். வெளிப்படுத்துற விசேஷத்தை 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. அதிலே நான் முதலாவது 4 முத்திரை குறித்து நான் பேச போகிறேன். ஆனால் இன்று 4 முத்திரை குறித்து நான் பேச முடியாது. இன்றைக்கு அந்த ஒரு முத்திரையினுடைய பாதி விஷயங்களைத்தான் என்னால் சொல்ல முடியும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நேரம் முடிய போகிறேன். சோதனை இதை தொடர் செய்தியாக உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த விஷயத்தை கவனமாக கவனிக்க. ஒருவேளை நீங்க பலவிதமான பிரச்சனையோடு வந்திருக்கலாம், போராட்டத்தோடு வந்திருக்கலாம். ஆனா அந்த கடைசி கால செய்தியை நீங்க கேட்டுட்டு அந்த கடைசி கால செய்திக்கு ஏற்றபடி நீங்க இப்பவே ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னா இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அவர் சகல காரியங்களை உங்களுக்கு தந்து நடத்துவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நீங்க இப்ப வெளிப்படுத்துற விசேஷத்தை நீங்க எடுத்துங்க. 6ஆம் அதிகாரத்தை நீங்க இப்ப அந்த 6ஆம் அதிகாரத்தையே நீங்க பாருங்க. சோத்திரை 1ஆம் முத்திரை, 2ஆம் முத்திரை, 3ஆம் முத்திரை, 4ஆம் முத்திரை உடை. 1ஆம் முத்திரை அங்கே உடைக்கப்படும் போது 6:2 வெள்ளை குதிரையை கண்டேன் என்று யோவான் சொல்லுகிறார். சோத்திரம். அதை குறித்துக் கொள்ளுங்க. வெள்ளை குதிரை, இதன் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, இது நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன, அதை பாருங்க. அடுத்தது 2ஆம் முத்திரை உடைத்த பொழுது 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சிவப்பு குதிரை புறப்பட்டு வர கண்டேன். அது எதை காட்டுகிறது? அதை நாம் சிந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, 3ஆம் முத்திரை 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 3ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது கருப்பு குதிரை அங்கிருந்து புறப்பட்டு வர கண்டேன். சோதரிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 4ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது மங்கின நிற குதிரை ஒன்று புறப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுங்கள். வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கின நிற குதிரை. சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, புரியணும். வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, வெள்ளை நிற குதிரை. நிறைய பேருக்கு இந்த குதிரை பற்றி தெரியாது. இதை புரிந்து கொள்ளவும் நிறைய பேருக்கு அதுக்கு இஷ்டம் இல்லை. சோதரிக்கிறோம். ஆனால் இது ஒரு சபை புரியாவிட்டால் ரொம்ப சிக்கலாகிவிடும். அருமையான தேவ பிள்ளைகள். ஆகவே இதன் அர்த்தம் என்ன என்று நாம் விளங்கிக் கொண்டு இந்த குதிரைக்கும் என் வாழ்க்கைக்கும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அதிலிருந்து நான் பெறுகிற எச்சரிப்பு என்ன என்கிறதை குறித்து நான் ஒவ்வொன்றாயும் சொல்ல போறேன். இந்த நாளில் வெள்ளை குதிரை குறித்து நாம் முதலாவது இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். அருமையானவர்களே,
இந்த வெள்ளை குதிரை என்பது என்ன, இதற்குள் இருக்கிற விஷயங்கள் என்ன, இதற்கும் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம், இந்நாட்களில் இதன் மூலம் நான் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்கிறதை குறித்து நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை விட கண்டேன். பாருங்க, அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் கொஞ்சம் கவனிக்கணும். அந்தி கிறிஸ்துவின் காலங்களில் நடக்க போகிற உபத்திரவம் அந்தி கிறிஸ்து தன் வல்லமையால் செய்வதல்ல. அந்தி கிறிஸ்து செய்யும்படி கர்த்தர் அவருக்கு தரக்கிற வல்லமை தான் அவன் செய்ய போகிறான். அதிர்ச்சியா இருக்கலாம் உங்களுக்கு. இன்று தேவன் கிருபை உள்ளவர். இன்று கர்த்தர் உன் ஜெபத்தை நீ அழும்போது உன்னோடு சேர்ந்து அழுவா. நான் என்ன பண்ணுவேன்ப்பா அப்படின்னும் போது உங்ககிட்ட வந்து உன்னை தூக்கி எடுப்பார். என்ன வேணாலும் இப்ப செய்வார். ஆனால் இந்த அவருடைய வருகைக்கு பிறகு அவருடைய ஆட்டிடியூடே வித்தியாசமாய் மாறிவிடும். அவருடைய குணமே வித்தியாசமாய் மாறிவிடும். அவருடைய செயலே வித்தியாசமா மாறிவிடும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பிறகு கிருபை இந்த பூமியில் இராது, சமாதானம் இந்த பூமியில் இராது, இரக்கம் இந்த பூமியில் இராது. அவருடைய சபை இந்த பூமியில் இருக்கிறதான் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் இந்த பூமியில் இருக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கிருபையும் இங்கே இருக்காது, சமாதானமும் இருக்காது, இரக்கமும் இருக்காது. ஐயோ, கிருபையும் சமாதானமும் இருக்கிற இந்த காலத்தின் இந்த உலகத்தின் போக்கே உங்களாலும் என்னாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால், கிருபை இல்லாத இந்த பூமியை நினைத்து பாருங்கள், சமாதானமே இல்லாத பூமியை நினைத்து பாருங்கள், இரக்கமே இல்லாத பூமி எப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. தேவப்பிள்ளையே, அந்நாளில் நாம் இங்கு இருக்க கூடாது, நேசரோடு அவரோடு இருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சொல்லுங்க, அந்தி கிறிஸ்து இங்கு வருகிற பொழுது நான் நேசரோடு அங்கு இருப்பேன். சொல்லுங்க, அந்தி கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிற பொழுது நான் நேசரோடு இருப்பேன். அந்தி கிறிஸ்துவோடு நான் இருக்க போவதில்லை. ஹல்லேலூயா! எத்தனை பேர் அந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிறீர்கள்? கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள். ஆனா அன்னைக்கு என்ன செய்வார்? வேதம் சொல்கிறது, ஆட்டுக்குட்டியானவரே முத்திரை உடைப்பார். அப்படிதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. முத்திரையை சாத்தான் அல்ல, யாரே உடைக்க போறார்? ஆட்டுக்குட்டியானவரே உடைப்பார். ஆட்டுக்குட்டியானவரே அது முத்திரை, முதல் முத்திரை உடைக்கும் போது நான் பார்த்தபோது, யோவான் சொல்ல தரிசனத்தை பார்த்து சொல்கிறார், நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நீங்க இந்த வசனத்தை படிச்ச உடனே வெள்ளை குதிரையில் ஒருவன் ஏறி இருந்தான் என்றோடனே, இது வெள்ளை குதிரை பரிசுத்த தானே குறிக்கிறது, அது இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நாம் நினைப்பது தவறு. அருமையானவர்களே, வெள்ளை குதிரை தான், ஆனால் அதில் ஏறி இருந்தவர் என்று சொல்லப்படவில்லை, அதில் ஏறி இருந்தவன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அது அந்தி கிறிஸ்துவையே காட்டுகிறது என்பதை விசுவாசிகள் கவனிக்க வேண்டும். நீங்கள் நன்றாய் விளங்கிக் கொள்வதற்கு வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வெள்ளை குதிரையில் ஒருவர் ஏறி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வெள்ளை குதிரையின் மேல் ஏறிந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறிந்தார் என்றும், அவர் உண்மையும் சத்தியம் உள்ளவராய் இருந்தார் என்றும், அவர் நீதியாய் நியாயம் இருக்கிறார் என்றும், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்தது என்றும், அவருக்கு அநேக கிரீடங்கள் அங்கே கொடுக்கப்பட்ட இருந்தன என்றும், அவர் ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வருகிற வெள்ளை குதிரை வேறு, வெளிப்படுத்தல் 6:2 வருகிற வெள்ளை குதிரை வேறு. அந்த வெள்ளை குதிரை மேல் அந்தி கிறிஸ்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற வெள்ளை குதிரை பேர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வெள்ளை குதிரையிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, அவரை உண்மையாய் சேவித்த கரைதரையற்ற மனவாட்டி பரிசுத்த சபையும் அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்த அந்த நேசரோடு கூட இவர்களும் வெள்ளை குதிரையில் போவார்கள் என்று வெளிப்படுத்த விசேஷ 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாருங்கள். பரலோகத்தில் உள்ள சேனைகள்
வெண்மையும் சுத்தமும் மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாள் வரப்போகிறது, நேசரும் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி போக அவருக்கு பின்பாக நாமும் பரிசுத்தமும் சுத்தமுமான வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு வெள்ளை குதிரையின் மேல் அவரோடு நானும் ஏறி போவேன் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். அருமையானவர்களே, இயேசு ரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருக்கு பின் செல்லுகிற நம்முடைய வஸ்திரம் எப்படிப்பட்டது? அது சுத்தமும் அது மெல்லிய வஸ்திரமாயிருந்தது. 19:8 சொல்லுகிறது, சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் அது பரிசுத்தவான்களுடைய நீதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நீதியின் வஸ்திரம் அந்நாளில் கொடுக்கப்படுகிறது. சகோதரா சகோதரி, இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் வரும்பொழுது அந்த வருகையிலே நீ போய்விட வேண்டும். நீ அந்த போக வேண்டுமானால் பாவத்தை நீ விட்டுவிட வேண்டும். இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்களெல்லாம் நீ விட்டுவிட வேண்டும். இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று திருச்சபையில் நிலைத்திருந்து அருமையானே உலகத்திற்கு உன்னை வேறு பிரித்து அவர் வந்து உன்னை அழைத்து செல்லும் வரைக்கும் அவருக்கு நீ உண்மையோடு காத்திருந்தால் அந்த வருகையிலே நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். நீ அந்தி கிறிஸ்துவின் வருகையிலே அந்தி கிறிஸ்துவினுடைய விஷயங்களுக்கு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வெள்ளை குதிரை இயேசு அல்ல. வெளிப்படுத்தல் 6:2 பாருங்க. அது இயேசு அல்ல. இயேசுவை போல மாய வேஷம் தரித்து அது வஞ்சிக்கிற ஆவியால் நிறைந்த அந்தி கிறிஸ்துவை காட்டுகிறது. ஸ்தோத்திரிக்கிறது. வெள்ளை அப்படின்னு நினைச்சிட்டாலே தூய்மைன்னு நினைப்போம். அது பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆகவே பிசாசு எப்பவுமே உன்னை ஏமாத்த வரும்போது கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தலையில ஒரு கொம்பு வச்சுக்கிட்டு பல்லெல்லாம் விகாரமா காட்டிக்கிட்டு வரமாட்டான். ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரன் மாதிரி காட்சி அளிப்பான். விசுவாசிக்கு விசுவாசி மாதிரி காட்சி அளிப்பான். அருமையான யார் யார் எப்படி எப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படி எப்படி காட்சி கொடுத்து அவங்களை எப்படி வஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவன் பார்ப்பான். ஆகவே அந்தி கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவுக்கு விரோதமானவன். அந்தி கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவை போல நடித்து காட்டுகிறவன். சோத்திரிக்கிறோம். அந்தி கிறிஸ்து என்றால் அவன் கர்த்தரை சேவிக்கிறதை போல நானும் கர்த்தருக்கு உரியவன் தான் என்கிறது போல காண்பித்து கடைசியிலே நரகத்திற்கு நம்மை தள்ளி விடுவான். சோத்திரிக்கிறோம். அதனால கிறிஸ்தவ மதம் நமக்கு முக்கியம் கிடையாது. அவர் நமக்கு சொன்ன சத்தியம் ரொம்ப முக்கியம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் பரம்பரையா கிறிஸ்தவன். என் தாத்தா பேர் பிரான்சுவாரு, ஏன் அதுக்கு மேல இருக்கிற தாத்தா பேர் அந்தோனியாரு, அதுக்கு மேல இருக்கிற தாத்தா அந்தனோரியாரு, இவரு அவருன்னு சொல்லிட்டு நான் எப்படியும் பரலோகம் போயிடுன்னு சொல்லி நான் அந்த மதத்தை சேர்ந்தவன் இந்த மதத்தை சேர்ந்தவன் சொல்லி ஒரு நாள் உன்னை ஏமாற்றி கொள்ளாது. மதம் ஒரு நாளும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அவர் சொன்ன அந்த உபதேசங்களுக்கு தன்னை கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்தானம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அவர் சொல்லுகிறபடி யார் நடக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த ராஜ்யத்திலே போய் சேருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளை குதிரையில் வருகிறவன் அந்தி கிறிஸ்து தான் என்பதற்கு அடையாளம். வெளிப்படுத்தல் 6:2 பாருங்கள். வெளிப்படுத்தல் 6:2 வாசியுங்கள். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன், கவனிங்கள், முதல் குறிப்பு, அவன் வில்லை பிடித்திருந்தான். கவனிக்கணும், வில்லை பிடித்திருந்தான், ஆனால் அவன் கையில் அம்பு இல்லை. நோட்டீஸ் தி பாயிண்ட். மிக முக்கியமான ஒரு குறிப்பை நான் சொல்லுகிறேன். அவன் கையிலே, அந்தி கிறிஸ்துவின் கையிலே வில் இருந்தது, ஆனால் அம்பு இல்லை. அருமையானவர்களே, அவன் கையிலே தாக்குகிற ஒரு ஆயுதம் இருந்தது, ஆனால் தாக்கத்தக்கதான ஒரு ஆயுதம் அவனிடத்தில் இல்லை. அழிக்கும் ஆயுதம் அவன் கையில் இருக்கிறது, ஆனால் அழிக்கத்தக்கதான ஒரு பூரண ஆயுதம் அவன் கையில் இல்லை. அவன் கையிலே வில்தான் இருக்கிறது, அம்பு இல்லை. வில்லை வைத்துக் கொண்டு யாரையும் காயப்படுத்த முடியாது. வில் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது, அழிக்க முடியாது. அருமையானே, வில் இருக்கிறது, ஆனால் அதை எய்ய வேண்டுமானால், அதை வைத்து ஒருவனை தாக்க வேண்டுமானால் அம்பு மிக தேவையாயிருக்கிறது. அப்படியானால் இங்கே யோவானுக்கு கர்த்தர் காண்பித்த போது அந்தி கிறிஸ்து ஒரு வெள்ளை குதிரையின் மேல் வருகிறதாக இருந்தது. ஆனால் அவனுடைய கையிலே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, வில் இருந்தது, ஆனால் அவன் கையில என்ன இல்லை? அம்பு இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிசாசு சும்மா பயமுறுத்துகிறவன், ஆனால் அவன் கையிலே குத்தத்தக்கதான கிழிக்கத்தக்கதான ஒரு அழிவின் ஆயுதத்தை கர்த்தர் அவன் கையில் இன்னும் தரவில்லை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா.
அல்லேலூயா. பிசாசை கண்டு பயப்படாதீங்க. அவன் வெறும் வில்லை உடையவன் மாத்திரமே. அவன் கையில் அம்பு இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீர்கள். ஒருவேளை பிசாசின் சேட்டைகள் காணப்படலாம், பிசாசின் கிரிகள் காணப்படலாம். ஐயோ எம்மான்னு சொல்லி பின்வாங்காதீர்கள். நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் வில்லை உடையவன் மாத்திரமே, அவன் கையில் அம்பு இல்லை. ஆனால் என் ஆண்டவர் சகல அதிகாரத்தை உடைய கர்த்தராய் இருக்கிறார். சகல அதிகாரங்களை மேற்கொள்ளுகிற வல்லமை அவருடைய கையில இருக்கிறது. சகலத்தையும் அடக்கிற கிருபை என் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. ஆண்டவரை மிஞ்சி எதுவும் நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல மாத்திர வச்சு ஏமாற்றுகிறவன் உன்னை என்ன பண்றம்பா, உன் குடும்பத்தை இப்ப என்ன பண்ணிடுறம்பா, உன் வாழ்க்கை இப்ப என்ன பண்ணிடுறம்பா, உன் ஜீவியத்தை என்ன பண்ணிடுறம்பா. வில்லு பார்க்கறது பெருசா இருக்கும், டே போட்டு பெருசா இருக்கும். அம்பை விட வில்லு பெருசா இருக்கும், வில்லை விட அம்பு சின்னதா இருக்கும். ஆனா சின்னதுல தான் விஷயம் இருக்கு, ஆனா அம்பு பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும். அதை பார்த்து பயந்துடாதீங்க. பெரிய பர்வதமே நீ மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாய் மாறுவாய். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம், உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவன். உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, thank you. ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவினை வீசே அவன் கையில் அம்பு இல்லை. நன்றாய் ஒரு விஷயத்தை சொல்லி தைரியப்படுத்த விரும்புகிறேன். எந்த சாத்தான் பார்க்கிறதுக்கு பெரிய தோற்றத்தை போல உன் வீட்டையா உன் குடும்பத்தையா என்ன பண்ணிடுறம்பார், உன் சூனி வச்சிடறம்பார், பில்லி சொல்லி வச்சிடறம்பார், தகுடு வைக்கிறம்பார், மயிர் வைக்கிறேன், அதை வைக்கிறேன், இதை வைக்கிறேன்னு சொல்லி யாருடைய பயன்படுத்தினாலும் விசுவாசியே நீ சோர்ந்து போகாதே. ஏனென்றால் சத்ருவின் கையில் அம்பு இல்லை, சத்ரு இல்லை மாத்திர உடையவன். அவர்களை சேதப்படுத்த முடியாது, அவர்களை சங்காரப்படுத்த முடியாது, அவர்களை சங்கடப்படுத்த முடியாது, அவர்களை வெற்றி காண முடியாது. ஏனென்றால் நம்ம இருக்கிற இயேசு பெரியவர். கைதட்டி எல்லாருக்கும் சொல்றது பண்ணுங்க. அவன் வில்லை பிடித்திருந்தான். அடுத்த குறிப்பு, அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. கொஞ்சம் கவனிக்கணும், இந்த வார்த்தையில் இருக்கிற சத்தியம் தெரியுமா? அவன் கிரீடம் உடையவன் அல்ல, கிரீடம் தற்காலிகமாய் கொடுக்கப்பட்ட. இட் வாஸ் a given. எல்லாரும் சொல்லுங்கள், பிசாசு கிரீடம் உடையவன் அல்ல, தற்காலிகம் அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வெளிப்படுத்தல் 19:11-14 வரைக்கும் வாசிச்ச போது அதில் ஒரு வெள்ளை குதிரையில் ஏறிந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கும் போது
அவருக்கு அநேக கிரீடங்கள் இருந்தன என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே கிரீடம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் கொஞ்ச காலம் அவன் கையில் இருக்கும், பிறகு அவன் கையை விட்டு அது கைமாறிவிடும். அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் வரும். தம்முடைய பிள்ளைகளை எடுத்துட்டு வர அந்தி கிறிஸ்து வருவான். நான் எல்லாத்துலயும் நிகழ்காலத்துக்கும் நான் வியாக்கியானம் பண்றேன், இனி வரப்போகிற நாட்களுக்கு நான் வியாக்கியானம் பண்ணி பேசுறேன். அதை கவனிக்கணும். அப்போ அந்தி கிறிஸ்து நாட்களில் அவன் மேல 7 வருஷத்துக்கு தான் அவன் கிரீடம் வச்சிருப்பான். ஏன்னா அவன் 7 வருஷம் உபத்திரவ காலமாயிருக்கும். அவனை ராஜரீகம் பண்ணும்படி கர்த்தரே அவனை அனுமதித்திருப்பார். கர்த்தருடைய ஆதீனத்துக்கு கீழ் இருந்து அந்த உபத்திரவ காலத்தை அவன் நடத்துவான். அப்போ விசுவாசிகளை புரிந்து கொள்ள வேண்டும், அவன் கிரீடம் உடையவன் அல்ல, அவன் கிரீடத்துக்கு பாத்திரவான் அல்ல, அவன் கிரீடத்துக்கு சொந்தக்காரன் அல்ல. கிரீடத்திற்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொந்தக்காரராக இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ தேவர்கள் இருக்கலாம், அதெல்லாம் கிரீடத்துக்கு உரியவைகள் அல்ல, ராஜரீகத்துக்கு உரியவைகள் அல்ல, வானத்தை பூமி உண்டாக்க மாட்டாத தெய்வங்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் ராஜரீகம் அசையாது, அது தொடர்ந்திருக்கும். தலைமுறை தலைமுறையாய் அவர் ராஜாவாக இருப்பார். அவர் ராஜ்யத்துக்கு முடிவு இராது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறதா சும்மா அப்படியே ஷோ காட்டுகிறவைகள். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறார். என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார். ஒரு ராஜ்யத்துக்கு முடிவிடாது. அவர் மகிமையான தெய்வம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? கைதட்டி கர்த்தரை துதித்து இந்த ராஜாவை சோதரியுங்கள். அவர் என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அத பாருங்க, அந்த அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் கிரீடத்தை உடைய தேவன். அருமையான தேவ பிள்ளையே, இனி நான் சொல்றேன், இந்த சத்துருவுக்கே அவர் தான் அதிகாரம் கொடுக்கிறார். இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு அவர் தான் என்ன கொடுக்கிறார்? அதிகாரம் கொடுக்கிறார்னா ஏன்ட ஒரு பவர் என்னன்னு பாருங்க. அப்படியானா அந்த தேவனை இப்பவே நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சிருங்களேன், அந்த தேவனுக்கு கீழ்ப்படிங்களேன், சகலத்தையும் அடக்கி கீழ்ப்படுத்துகிற அந்த இயேசு கிறிஸ்துவை உங்க தெய்வமா உள்ள வச்சுக்கீங்களேன். அந்த தெய்வத்தை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, அந்த தெய்வம் சொல்றபடி நடங்க, அந்த தெய்வத்துக்கு உங்க வாழ்க்கை அர்ப்பணிங்க. அந்த தெய்வம் தான் என்னுடைய தெய்வம்னு சாகுற வரைக்கும் உறுதியா இருங்க. இடையே வருகிற சத்துருவுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறேன். இடையே வருகிற அந்தி கிறிஸ்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் நேசரோடு கூட இருக்கிறேன், நேசர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் ரகசிய வருகிற என்ன கூட்டிட்டு போக போறார். அந்தி கிறிஸ்துவை குறித்து எனக்கு கவலை இல்லை. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையின் முன்னே உலகமே இல்லை. சொல்லுங்க, சிலுவையின் முன்னே உலகமே இல்லை. இயேசு சிந்திய, இயேசு சிந்திய என்றோ இயேசு சிந்திய என்றோ கடைசி பாருங்க, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அந்த வார்த்தையில் இருக்கிற அர்த்தம் தெரியுமா? உண்மைக்கே அவன் ஜெயிக்கிறவன், ஜெயிக்கிறவனை மாறியவும் ஜெயிப்பவனை போலவும் காட்சி தருவான். எல்லாரும் சொல்லுங்கள், ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் காணப்படுவான். பாருங்க, உண்மையாவே அவனுக்கு ஜெயம் கிடையாது. ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் ஒரு தோற்றம். ஒரு வல்லமே இல்லை. இன்னும் சொல்ல போன சில பல காரியத்தை அழிக்கிறதுக்காக தான் தேவன வழியை உண்டாக்குற வல்லம் அவன் கையில இல்லவே இல்லை. அதான் பிசாசு யாரையாவது பிடிச்சி ரத்தத்தை கொடுன்னது, அதுக்காக வந்துச்சு. இயேசு ரத்தத்தை கொடுக்க வந்த, அவன் எடுக்க வந்திருக்கிறான். சோதனைகள் நிறைய காரியங்களை பார்க்கிறோம். அவன் ஜெயிக்கிறவனை போலவும் ஜெயிக்கிறவனாகவும் காணப்படுவான்.
ஆனால் ஜெயம் கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். ஜெயிக்க வைக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். ஒருவேளை இந்து மார்க்கத்திலிருந்து யாராவது வந்திருக்கீங்களாமா? ஒருவேளை நீ வேணாங்கின தெய்வம் உன்னை கைவிட்டு இருக்கலாம். நீ அழும்போது உன் அழுகையை துடைக்காம இருந்திருக்கலாம். அது சிலைய போல நீ பல வருஷமா நின்று அழுதும் மொட்டை அடிச்சு அங்க பிரதர்சனம் பண்ணியும் மலையேறியும் தீவார்த்தனம் பண்ணி அதை காட்டி சூடையேற்றி சாம்பரானம் பண்ணி என்னென்னமோ பண்ணி சுத்தி சுத்தி வந்து ஈர துணியில போட்டு அருமையான தேவ பிள்ளையே இந்த பக்கம் நம்பாளுங்க காவி துணியை போட்டுக்கிட்டு ஊர் சுத்தி அங்க உட்காந்து இங்க உட்காந்து அதை பண்ணி இதை பண்ணி அவன் அந்த துணியை போட்டுட்டு போறான், இவன் இந்த துணியை போட்டுட்டு. ஒருவேளை நீ என்னென்னமோ பண்ணியிருக்கலாம், விடுதலை உனக்கு கிடைச்சிருக்காது. ஆனா இந்த இயேசு சும்மா இல்லை, உண்மையாகவே உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், உண்மையாகவே உனக்கு வெற்றி கொடுக்கிறவர். இந்த இயேசுவை நீ நம்பி வா. இந்த இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள். இந்த இயேசுதான் உண்மையான தெய்வம். அவரை தேடி வருகிற ஒருவனை கைவிடாதவர். அல்லேலூயா. அப்ப அவன் ஜெயிப்பவனாகவும் ஜெயிக்கிறவனாகவும் வருவான். அருமையான மறுபடியும் சொல்ற, அவன் வெள்ள குதிரைகளை வருவான், சமாதான பேச்ச பேசுவான். ஆனா அவன் உள்ளமோ யுத்தத்தை குறித்து திட்டமிட்டிருக்கும். அவனுடைய ஆடை, அவனுடைய அலங்காரங்கள் பார்த்தா ஒரு சமாதானம் பேசி பார்த்த மாதிரி தெரியும். ஆனா அவனுக்கு உள்ளுக்குள்ள அவன் யுத்தத்தை குறித்த திட்டம் உள்ளவன். அவன் வருகிற குதிரைத்தான் வெள்ளை குதிரை, ஆனால் அவன் வெள்ளை மனதா உள்ளவன் அல்ல. சோதனைகள் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவன் அப்படி வெள்ளை குதிரையை எல்லாரும் இயேசு எடுத்துக்கொள்ளப்படுவார். இயேசு அவருடைய பிள்ளைகளை கொண்டு போயிடுவார் இல்லையா, பூமியில அவன் வந்து ஆட்சி செய்வான். உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கும். அந்த நேரத்துல அவன் நல்ல மாதிரி வந்து பேசுவான். அப்போ இஸ்ரவேலர்கள் அவனை மெசியாவாக ஏற்றுக்கொள்வாங்க. பைபிள் இருக்கு. சோதனை இன்னைக்கும் யூதர்களிலே இயேசு இன்னும் வரலன்னு சொல்லி செவுத்துக்கிட்ட போய் முட்டி முட்டி இன்னும் இயேசுவே நீர் எப்போது வருவீர், மெசியா நீர் எப்போது வருவீர் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிற யூதர்கள் இன்னும் இயேசு வரவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நாட்களில் அந்த அந்திகிறிஸ்து வரும்போது அவன் தோற்றத்தை கண்டு இவர்தான் மெசியா என்று இஸ்ரவேலர்கள் நம்புவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது 3.5 ஆண்டு அப்படி நம்புவார்கள். நம்பி அவனுக்கு அடிபணிவார்கள். அடுத்த 3.5 வருடங்களிலே இவன் ஒரு அந்திகிறிஸ்து என்ற ஒரு தெளிவு இஸ்ரவேலர்களுக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால இதெல்லாம் பெரிய சக்தி இருந்தாலும் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் 3 வருஷம் இஸ்ரவேலர்கள் அந்த அவனுடைய அடிமைக்கு கீழே இருப்பார். பிறகு அந்த சிந்தனையிலிருந்து தேவன் அவளை தெரிய வைப்பார். பாருங்க, அந்த வஞ்சகத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு அவர்களுக்கு 3.5 ஆண்டுகள் ஆகும். அருமையானது, வஞ்சகம் அவ்வளவு பொல்லாதது, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் சபை அந்த வஞ்சகத்துக்கு தப்பு. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. ஏனென்றால் இன்றைக்கு இந்த சத்தியம் உங்கள் காதிலே விழுகிறது. நீங்கள் பாக்கியவான்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த குதிரை, வெள்ளை குதிரை என்பதே வஞ்சிக்கிற ஆவிக்கு அடையாளம். வெள்ளை குதிரை ஜெயிக்கிற மாதிரி வில்ல கையில பிடிச்சுக்கிட்டு சும்மா ஒரு கிரீடத்தை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். பார்த்த உடனே இவர்தான் மெசியா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு, அவன் சொல்றதையெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு அவன் பேச்சும் அவன் தோற்றமும் வஞ்சிக்கிற ஆவியால் நிறைந்து காணப்படும். சோதரிகள். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அப்படிப்பட்ட வஞ்சகத்துக்கு நம்மை தப்புவிக்க செய்வாராக. தொடர்ந்து இந்த செய்தியை நாம் வருகிற வாரத்தில் சிந்திப்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த வஞ்சக குதிரைக்கு என்னை தப்பி பிழைக்க வையும். ஆண்டவரே, உடைய கடைசி கால வருகைக்கு நான் ஆயத்தம் உள்ளவராய் என்னை மாற்றும். உடைய கடைசி கால ஆண்டவரே, அந்த அந்திகிறிஸ்துவினுடைய நாட்களில் நான் இல்லாதபடிக்கு முதல் ரகசிய வருகையிலேயே நான் உம்மோடு வந்துவிட வேண்டும். இன்று உடைய வருகை இருக்குமானால் நாங்கள் எல்லாரும் உடைய வருகையிலே சேர எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி வருகையை எதிர்பார்த்தவர்களாக, வருகையை எதிர்நோக்கினவர்களாக நம்ம எல்லாரும் வாயிலை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சபையே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறது, கடைசி காலத்தை குறித்த ஒரு எச்சரிப்பை உனக்கு தேவை. நீ சும்மா சாதாரணமா ஜெபம் பண்ணிட்டு சும்மா கை தட்டிட்டு போற விசுவாசியா இல்ல. ஐயோ, நான் இந்த உலகத்துக்காக ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, இந்த உலக வாழ்வுக்காக இயேசுவை தெரிந்து கொள்ளல,
இந்த அழிவுக்கு தப்பி நேசரோடு ஜீவகாலம் எல்லாம் நான் அவரோடு கூட இருப்பதற்காகவே இயேசு என்னை ரட்சித்தார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இயேசு அவரோடு கூட இருப்பதற்காக, அவரோடு கூட இருப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெற்றுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெற்றுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு அந்நாளில் எந்த அழியும் நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின ஆண்டவரே இந்த கடைசி கால சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவன் பார்க்கிறதற்கு சமாதானம் பண்ணுகிறவனைப் போல, ஆண்டவரே சோத்திரம், அருமையாய் பேசுகிறவனைப் போல் அவன் தோற்றமளித்தாலும் அவன் வஞ்சிக்கிற ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறான் என்று ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு தெளிவாய் பேசினீர். ஆண்டவரே ஏசப்பா, சீஷர்கள் அன்றைக்கு உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்ட பொழுது நீர் எடுத்த உடனே சொன்னீர், கடைசி காலத்திலே
வஞ்சிக்கிற ஆவி உண்டாயிருக்கும், வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற எங்களோடு நீங்கள் அன்றைக்கி சீஷர்களோடு பேசுனீங்க ஆண்டவரே. இன்றைக்கும் அந்த டிசீவிங் ஸ்பிரிட், அந்த வஞ்சிக்கிற ஆவி இன்றைக்கு அங்கும் இங்கும் பரவி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை கூட வஞ்சிக்கிற ஆவி கெடுத்து விடுகிறது ஆண்டவரே. விசுவாசத்தை விட்டு வழுவி போக பண்ணுகிறது ஆண்டவரே. அப்பா மை ஸ்தோத்திரம், இதுதான் கர்த்தருடைய வார்த்தையோ, இதுதான் சரியான உபதேசமோ என்று சொல்லி பொய்யான காரியங்களுக்கு ஆண்டவரே தங்கள் செவியை சாய்க்க பண்ணுகிற வஞ்சிக்கிற காலமாக இருக்கிறபடினால் ஆண்டவரே அப்பா மை ஸ்தோத்திரிக்கிற அந்த வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவன் அநேகரை வஞ்சிக்கிறவனாக, அநேகரை இடரை பண்ணுகிறவனாக ஸ்தோத்திரிக்கிறோம். அவன் புறப்பட்டு வருகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வெள்ளை குதிரை ஆண்டவரே, அந்த வஞ்சிக்கிற ஆவிக்கு ஆண்டவரே எங்கள் சபை ஒரு பலியாகாதபடிக்கு அந்த வஞ்சனை ஆவிக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கத்தக்கதாக, நாங்கள் ஒருவரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று எங்கள் மனம் கெடுக்கப்படாதபடிக்கு, நாங்கள் ஒரு நாளும் வஞ்சிக்கப்பட்டு உம்மை விட்டு போய்விடாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் எச்சரிப்போடு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்த இன்றைக்கு எங்களோடு தெள்ளந்தெளிவாய் பேசின செய்திக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த செய்தி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அவர்களை உணர்த்தி கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. எசப்பா, தெளிந்த புத்தியை தாரும், விழிப்பின் ஆவியை தாரும் ஆண்டவரே. எந்த விதத்திலும் உம்முடைய அன்பை விட்டு விலகி போகாதபடிக்கு நிலைத்து நிற்கிற ஜீவியத்தை தாரும். வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு நானும் என் சபை மக்களை எச்சரிப்பாயிருக்க உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் கடைசி காலத்திற்கு வருகைக்கு ஆயத்தப்படத்தக்கதாக, இது கடைசி காலம் என்று அறிந்து நாங்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியம் ஐக்கியம், சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்புக்கு சோத்திரிக்கிறோம் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.